friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் whitening drink பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த drink வந்து எப்படி prepare பண்ணனும், எப்பலாம் வந்து நம்ம குடிக்கணும், இதோட benefits என்ன இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இப்பவே கீழ இருக்கிற subscribe பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் என்ன வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனா வரும். அந்த வீடியோ அப்பப்போ பார்க்கவும் முடியும். and அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. So friends, இந்த skin whitening drink பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு subscribe பண்றவங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. ஒவ்வொரு நாளுமே கண்டினியூஸா வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வாங்க இந்த ட்ரிங்கை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு வரும்போது வெளியில அப்ளை பண்றது தான் பார்ப்போம். ஸ்கின்ல என்ன அப்ளை பண்ணலாம், கையில என்ன அப்ளை பண்ணலாம், காலில் என்ன அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி தான் பார்ப்போம். எந்த மாதிரி கிரீம்ஸ் கிடைக்குது, எந்த மாதிரி ஸ்க்ரப்ஸ், இந்த ஆயில், இது ஹோம் ரெமடி ஆகட்டும், ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில தான் எடுத்துப்போம். அதாவது ஸ்கின்ல அப்ளை பண்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இன்டேக் பண்றது ரொம்பவே கம்மி. ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வெளியில அப்ளை பண்றது தான் ரொம்பவே இருக்கும். ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஏதாவது கிரீம்ஸ், ஏதாவது ஹோம் ரெமடிஸ் எல்லாமே வெளியே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கும் போது இதோட உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே அப்ளை பண்றது மாதிரியே நம்ம வந்து இன்டேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டபுள் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஈஸியா வந்து நம்மளால விசிபிள் ரிசல்ட் பார்க்க முடியும். சோ இன்டேக் பண்றது வெளியில அப்ளை பண்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல்லையுமே ஸ்கின் ஒயிட்னிங்காக, ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து லைட்டன் பண்றதுக்கு நிறைய ரிக்வஸ்ட் வந்து வருது. சோ அதனாலதான் சரி நம்ம இன்டேக் பண்ற மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து போடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இப்போ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு எந்த மாதிரி எல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கறத பாத்திரலாம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பாத்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை லெமன் ஜூஸ் வந்து நார்மலாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது ரெண்டையும் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் லெமன் ஜூஸ், ஒரு நாள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ், இப்படி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபேமிலியில் வரக்கூடியது தான். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால லெமன் ஜூஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸ் போதும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் பால் எடுத்திருக்கிறேன். எனக்கு வந்து இதுல தண்ணி ஆட் பண்றதுல விருப்பம் இல்லாததுனால நான் வந்து பால் எடுத்திருக்கிறேன். பால் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சி அது வந்து நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சூடா எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பால் குடிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி பால் இன்ட்ரெஸ்ட் இல்லை குடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கூட நார்மல் தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அதவே வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஜூஸோட மெயின் இன்கிரீடியன்ட் பப்பாயா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மாத்திட்டு வேற ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கு போகாதீங்க. இதுதான் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ இதை கண்டிப்பா வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ பப்பாயா எந்த மாதிரி ஒரு இதுல எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பப்பாயாவை எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுல வந்து இந்த ஸ்கின் ஒயிட்னிங்கோட அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும், ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இருக்கும். ஸோ நல்ல பழுத்த பப்பாயா வந்து ஒரு பப்பாயா எடுத்துக்கோங்க. ஃபுல்லா கூட வேண்டாம். நீங்க வந்து 1 கப் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய வந்து போதும். நாமளும் பாத்தீங்கன்னா சின்னதா 1 கப் தான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். மேபி நீங்க வந்து 2-3 பேருக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட். பப்பாயா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பப்பாயாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா அடிச்செடுக்க போகிறோம். நல்ல ஒரு ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் அடிச்செடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் வராது, ஒரு பல்ப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் சின்ன மிக்சி ஜாரில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த பப்பாயாஸ் எல்லாம். ஸோ இதை வந்து நம்ம அடிச்செடுக்க போகிறோம். அடிச்செடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்திருந்தாலும் சரி, ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து இந்த பப்பாயா பீசஸ் கூட ஆட் பண்ணிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியிலே நல்லா அடிச்செடுக்கும் போது இது நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அடிச்செடுத்துக்கலாம். அடிச்செடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த கிளாஸில் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேனோ அதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு திக்கான நல்ல ஒரு பல்ப் கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி பப்பாயா கடிக்கிறதுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அடிச்செடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளோட பால், நம்மளோட லாஸ்ட் இன்கிரிடியன்ட் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பால் யூஸ் பண்ணல அப்படின்னா நார்மலான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஐஸ் வாட்டர் கூட தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து சங்கி அந்த பப்பாயோட பீசஸ் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்மூதி மாதிரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. கொஞ்சம் வந்து இந்த சங்கியா இருக்கக்கூடிய அந்த பப்பாயா பீசஸும் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் கன்சிஸ்டன்சில இருக்காது. டேஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். மேபி இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே ஃப்ரூட்ஸோட இந்த மில்க் சேர்த்து நீங்க குடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் குடிக்கிறதுக்கு, நமக்கு பிடிக்காது இந்த டேஸ்ட். பட் இருந்தாலும் இதை நீங்க கண்டிப்பா கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ஒயிட்டன் ஆகும், உங்களோட ஸ்கின் டான், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இது 100% எஃபெக்டிவாகவும் இருக்கும், 100% நேச்சுரல், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ தாராளமாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கிட்ஸில் இருந்து நீங்கள் எவ்வளோ ஏஜ் ஆனவங்களா இருந்தாலுமே இந்த ஒரு ட்ரிங்க் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இந்த ட்ரிங்க் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டன் பண்றது மாதிரியே நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணும். சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்து அதிகமா தேவைப்படுது. சோ இந்த ட்ரிங்க் பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 3 நாளாவது கன்சியூம் பண்ணணும். இப்படி கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் வந்து ரிசல்ட் தெரியும். வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது. ஸோ உங்களுக்கு நல்ல விசிபிள் ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 3 நாள் ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை உங்களால் எப்பவுமே ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கன்சியூம் பண்ண எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. ஸோ தாராளமாக நீங்கள் டெய்லி பேசிஸில் கூட கன்சியூம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு குறைஞ்சது 3 தடவையாவது கன்சியூம் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சிம்பிளான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.